கிட்டத்தட்ட 1 மாத காலம் மனப்பிறழ்வு ஏற்பட்டு கொஞ்சம் மூளை பிசகி யாரிடத்திலும் பேசாமல் எவரிடத்திலும் உரையாடாமல் எதையோ இழந்ததை போல சரியான முறையில் சாப்பாடு, சரியான முறையில் தூக்கம், நிம்மதி இல்லாமல் மனோதத்துவ மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு 2 மாத காலத்திற்கு பிறகுதான் அவர் சரியாகவே ஆனார். அது என்னமோ 10,000 ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ. ஆனால் அப்போ அப்படி இல்லை. 10,000 ரூபான்றது ஆட்களை பொறுத்து வலியும் வேதனையும் அதிகமாகும். தினசரி அன்னாடம் காய்ச்சி அன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னைக்குன்ற மாதிரி உள்ள மக்களுக்கு 10,000 ரூபாய் இழப்புன்றது 10 கோடிக்கு சமம். உள்ள காலகட்டத்தில் அட போடா அப்படின்ற மாதிரி போயிடலாம். ஆனால் அப்போ அப்படி இருக்கார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தின் வாழ்க்கையில சில பொருளாதார இழப்புகள் ஒரு பெரும் மன சஞ்சலத்தையும் தாங்க முடியாத வலியையும் ஏற்படுத்தும். பொருளாதார இழப்புகள் என்று நான் சொல்வது திருடனின் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு, நோய்களின் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்பு, சம்பந்தமே இல்லாமல் காணாமல் போகக்கூடிய இழப்பு. இந்த இழப்புகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மனிதனை பொறுத்தவரை சற்று கடினம்தான். அன்பிற்குரியவர்களே, திருடன், நோய் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இழப்புகள் எந்த அளவுக்கு வலியை தருகிறதோ அதே போல கொஞ்சம் கூட மாறாமல் அதிக வலியை தரக்கூடியது காணாமல் போகக்கூடிய பொருட்களின் இழப்பு. இந்த காணாமல் போகக்கூடிய சூழல் திடீரென எங்கே வைத்தோம் என்று தெரியாது, எங்கே விட்டோம் என்று தெரியாது. மறதியில் உழண்டு கொண்டிருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு அளவே கிடையாது. நகை, பணம், பட்டா, சர்டிபிகேட்டு, சான்றிதழ் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது போன்ற எத்தனையோ இழப்புகளை நம்முடைய சமூகம் கண்டிருக்கிறது. சில நேரத்தில் முக்கியமாக வேலை, அது சம்பந்தப்பட்ட சான்றிதழ், அதையும் கூட காணாமலாக்கி பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான மக்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளான மக்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. செல்போன், சிசிடிவி இது போன்ற நவீன கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நிறைய இழப்புகள் திருடர்களின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில் என்னுடைய சொந்தத்தை சார்ந்த ஒருவர், இரவிலில் எனது சொந்தத்தை சார்ந்த ஒருவர் ரயிலில் பயணம் செய்கிறார். பயணம் செய்யும்போது அவர் வைத்திருந்த பணமுடிப்பு 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் என்பது நான் சொல்லக்கூடிய 15 வருடத்திற்கு முன்பு கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 10,000 ரூபாவை அவருடைய சூட்கேஸில் இருந்து எவரோ ஒருவர் என்ன செய்துட்டான்னா சாதுரியமாக களவாடிட்டான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தத்ரூபமாக பெட்டியை திறந்து 10,000 ரூபாய், அவனுக்கு தேவையான 10,000 ரூபாவை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றபடி அவர் கொண்டு போன தட்டை, முறுக்கு, ஊறுகாய் எல்லாத்தையுமே வச்சுட்டு போயிட்டான். 10,000 ரூபாய் மட்டும் துண்டாக எடுத்துட்டான். அல்லாஹு அக்பர். அவர் அடைந்த மன வலி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மாத காலம் மனப்பிறழ்வு ஏற்பட்டு கொஞ்சம் மூளை பிசகி யாரிடத்திலும் பேசாமல் எவரிடத்திலும் உரையாடாமல் எதையோ இழந்ததை போல சரியான முறையில் சாப்பாடு, சரியான முறையில் தூக்கம், நிம்மதி இல்லாமல் மனோதத்துவ மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு பிறகு ஒரு 2 மாத காலத்திற்கு பிறகுதான் அவர் சரியாகவே ஆனார். அது என்னமோ 10,000 ரூபாய் தானே அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ. ஆனால் அப்போ அப்படி இல்லை. 10,000 ரூபான்றது ஆட்களை பொறுத்து வலியும் வேதனையும் அதிகமாகும். தினசரி அன்னாடம் காய்ச்சி அன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னைக்குன்ற மாதிரி உள்ள மக்களுக்கு 10,000 ரூபாய் இழப்புன்றது 10 கோடிக்கு சமம். இப்புள்ள காலகட்டத்தில் அட போடா அப்படின்ற மாதிரி போயிடலாம். அப்போ அப்படி இருக்க முடியாதுங்க. அந்த மாதிரி அவங்களுடைய மனைவியிலிருந்து, மக்களிலிருந்து எல்லாரும் ஆறுதல் சொல்லியும் கூட அவரால் இயல்பு நிலைக்கு வருவதற்கு சிறிது காலதாமதம் ஆனது. இந்த வலி வேதனை ஏற்படாமல் அவன் இழந்த பொருளை அல்லாஹ் திரும்ப மீட்டி தர, அது திருடர் மூலமான இழப்பாக இருந்தாலும் சரி,
அல்லது வேறு வகையான இழப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மீட்டி தர, அப்படி இல்லையா அதைவிட சிறந்ததை தர, அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கான ஒரு அற்புதமான வசிஃபா என்ன என்றதை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இழப்புக்கள் உங்களை தொட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு இழப்புக்கள் உங்களில் ஏற்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிக்கொண்டு, யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி முடிச்சிட்டீங்களா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், அந்த தம்பி சொன்னது போலதான், யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ரப்பி மூசா யா ரப்பி கலீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 71 முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். 71 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய உருக்கமான துவா, ரப்பே நான் முடியாதவன், நான் இயலாதவன், நான் பலகீனன், செல்வத்தால் பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலையில் உள்ளவன். யா ரப்பே, இந்த இழப்பு எனக்கு ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்திவிடும், என் வாழ்க்கையின் நிம்மதியை அளித்துவிடும். ரப்பே, நான் இழந்த பொருளை நீ எனக்கு நியாமத்தாக தந்துவிடு, இல்லையா உன் கருணையினால் நான் இழந்த இழப்பை விட சிறந்ததை, சிறப்பை எனக்கு தந்துவிடு அப்படின்னு கண்களில் கண்ணீரை உகுத்து நீங்கள் ஓதுங்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த பொருள் கூடிய விரைவில் உங்கள் வாசலை தட்டும். அந்த பொருள் கூடிய விரைவில் உங்கள் வாசலை தட்டும். அப்படி இல்லையா ஆண்டவனின் ஆகப்பெரிய பாக்கியமான பொருள் உங்கள் வீட்டு கதவை தட்டும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வஸீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்கு சொன்ன எமக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக் அல்லாஹ். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। कोई भी चीज़ गुम जाए या हेरा जाए, 99% मुसीबत की ये दुआ है, इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन। मतलब कोई मुसीबत आए घर पे या कोई बीमारी, 99% मुसीबत का यही दुआ है, इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन। इसे पढ़ा करें जब भी मुसीबत आए। मतलब 100 में से 1 कम है 99%। मतलब कोई भी चीज़ की बीमारी हो या कोई भी चीज़ की परेशानी, इंशाअल्लाह ठीक हो जाएगा। ये इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन पर। अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू।